இன்னைக்கு பிக் பாஸ் ப்ரோமோல பார்வதியும் விக்ரமும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கு என்னென்ன கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு கீழே பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கமெண்ட்ல விக்ரமுக்கு இருக்கிற வன்மம் அதிகமாகி கொண்டே உள்ளது. பார்வதி மீது மட்டுமல்ல வீட்டில் உள்ள அனைவர் மீதும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நேரம் வந்தால் விக்ரம் அனைவர் மீதும் தான் வன்மத்தை கக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வன்மமாக இருக்கிறாரா இல்லை லாஸ்ட்டு நடந்த அந்த டாஸ்க்குலால் இந்த மாதிரி மாறிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கமெண்ட் நல்லா இருக்கு. தலைப்புச் செய்திகள்: சென்ற வாரம் தன்னிடம் இருந்த மேனேஜர் பதவி பறிபோனதிலிருந்து விக்ரம் தன்னிலை மறந்து அவ்வப்பொழுது செயல்பட துவங்கி விட்டார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு கமெண்டில், அதே தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஆமாங்க. ஏன்னா நம்ம பிரவீன் வந்து வெளியில் போயிட்டாங்க, எதுவும் அவரால் பண்ண முடியல. அட்லீஸ்ட் இவராவது பண்ணலாம், சான்ஸை விடக்கூடாது, அப்படி பண்ணுறாரான்னு தெரியல. உங்களோட கருத்துன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த கமெண்ட்னு சொல்லிட்டு படிக்கலாம். நிறைய பேர் சூப்பராக போடுறாங்க கமெண்ட்ஸ் எல்லாமே. தர்பூஸ், இம்சை அரசன், கனி, ராஜமாதா, சபரி, தளபதி, விக்கல், பானபத்திரன், பாரு, இம்சை அரசி, வியனா, சுபி, கெமி, அரோரா, ரம்யா. சமரசம் வீசும் பெண்கள், சமரசமும் அவங்ககிட்ட இருக்குமா. விஜே, அரண்மனை கோமாளி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரி நிறைய பேர் போடுறாங்கங்க. இதோட நான் 3-4 வாட்டி இந்த மாதிரி படிச்சிருக்கேன். சரி, அடுத்த கமெண்ட்னு சொல்லிட்டு படிக்கலாம். இதில் பார்வதிக்கு கண்ணு போனாலும் வாய் மட்டும் குறையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், வாயை வச்சு தான் பார்வதி கேமே விளையாடிட்டு இருக்காங்க. அது இல்லைன்னா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. பார்க்கவே பாவமாக தான் இருக்குது. சரி, அடுத்த கமெண்ட்னு சொல்லிட்டு படிக்கலாமா? இது கொஞ்சம் பெரிய கமெண்ட்டாக இருக்குது. சீக்ரெட் டாஸ்க்கு அந்த நாலேஜ் கூட இல்லாமல் விக்ரம் பேசுகிறது விக்ரமுக்கு தான் அசிங்கம். அவர் டாஸ்கில் சஃபர் ஆனது அவருக்கு நல்ல நேம் தான் கிடச்சிச்சு. விக்ரம் இப்போ பண்ணுறது தான் கேவலமாக இருக்குது. சாண்ட்ரா, திவ்யா கிட்ட பிரச்சனை இருக்கிறதுனால வன்மம் வந்து அவங்ககிட்ட காமிக்க முடியலையா. மொத்த வன்மத்தையும் இந்த விக்ரம் பார்வதி கிட்ட தான் காட்டுறாருன்ற மாதிரி போட்டிருக்காங்க. சாண்ட்ரா கிட்ட வந்து பண்ண முடியாது, ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் அந்த இடத்துல இருக்கான்றதுனால இந்த அப்படியே வந்து பார்வதி கிட்ட திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா இல்லையான்னு சொல்லுங்கள். நம்ம அடுத்த கமெண்ட்னு சொல்லிட்டு படிக்கலாம். நான் இந்த விக்ரமை நல்லவன்னு நினச்சேன், இவ்வளவு விஷமாக இருக்கானே அப்படின்னு. 2 நாளாக தான் அவர் ஆட்டத்தை ஆடுறாரு. விஷம் அப்படி இப்படிலாம் வருது. முன்னாடி என்ன வந்துச்சுன்னா அவர் வந்து இன்னும் அவரோட இதுவை காட்டலன்ற மாதிரி வந்துச்சு, அவரோட கேரக்டர் வெளியில். இப்போ விஷம் இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. விக்ரமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி விக்ரமை பார்த்ததில்ல, பிக் பாஸ் போனதுக்கப்புறம் தான் பார்த்தேன். நீங்களும் முன்னாடி பார்த்துருப்பீங்கல்ல அவரோட யூடியூப் சேனலெல்லாம், அதனால் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த கமெண்டில் பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே, பாருமுகம் இப்போ தான் அழகாக இருக்கும். ஏன்னா இப்போது பாருமுகம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு விக்கல் கூட சேர்ந்து நக்கல் அடித்து சிரிக்கிறான், என்ன ஒரு வன்மம் அப்படின்னு. எஃப்ஜே வந்து பாரோட முகம் இப்போ தான் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விக்கல்ஸ் இருக்காங்களா விக்ரம் அவங்ககிட்ட சொல்லி சிரிச்சிட்ருக்காங்களாம். அதனால் அப்படி சொல்கிறாங்க. அவங்க கவனிச்சிருக்காங்க போல், நம்ம அதெல்லாம் பார்க்கல. நீங்களாம் பார்த்தீங்களா அவங்க பேசும்போது அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த கமெண்ட்னு சொல்லிட்டு படிக்கலாம். விக்கல்ஸ் தானே தனக்கு பாயாசம் வைத்து கொள்கிறார், விசக்கனி கேங் ரசிக்கின்றது அப்படின்னு. விக்கல் வந்து அவரோட பேர் அவரே கெடுத்துக்கிறாராம். அதை வந்து இன்னொரு கேங் வந்து ரசிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்த கமெண்ட்னு சொல்லிட்டு படிக்கலாமா? இந்த கமெண்டில் தான் வெளியே தெரிய வேண்டும் என்பதற்காக பார்விடம் இருந்து கண்டென்ட் எடுக்கும் விக்ரம். அவர் வந்து விக்கல்ஸ் வெளியில் தெரியணுன்றதுனால பார்வதி மேலே நம்ம பாஞ்சோம் அப்படின்னா பார்வதி கிட்டேருந்து கண்டென்ட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ரொமோவில் தெரியும் அப்படின்ற மாதிரி பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாம், முக்கியமாக நிறைய பேர் அப்படி தான் பண்ணாங்க. லாஸ்ட் டைம் வந்து திவ்யா கூட அப்படி தான் பண்ணி நிறைய ப்ரொமோவில் வந்துட்டு இருந்தாங்க. இந்த வாரம் விக்கல்ஸ் வந்து ஆரம்பிச்சிட்டார் போல். ஆனால் டார்கெட் என்னமோ பார்வதியாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி படிக்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த கமெண்ட்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் விக்ரம் சண்டை போடும் விதமே வேறு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா, விக்கல்ஸுக்கு வன்மம் வீங்கிய தருணம், நம்பியார் அவார்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லுங்கள். நம்பியார் மாதிரியா இருக்கிறாரு? எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, அடுத்த கமெண்ட்னு சொல்லிட்டு படிக்கலாம். இந்த கமெண்டில் மீசை எடுத்த போது ஒரு முகம், எடுக்காத போது வேறு ஒரு முகம், எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீசை எடுக்கும்போது ஒரு முகமாக இருக்காங்களாம், மீசை எடுத்ததுக்கப்புறம் ஒரு முகமாக இருக்கிறாங்களாம். இதில் எது அவரோட உண்மையான முகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம். விக்ரம் 2.0 இப்படி இருக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல மக்கள். விக்ரம் நீங்களா
நல்லவரா இல்லை கெட்டவரா அப்படின்னு நினைக்கிறோமா நம்மலாம்? தெரியலையேப்பா அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். நீங்கள் சொல்லுங்கள், நல்லவரா இல்லை கெட்டவரா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த கமெண்டில் வாட்டர்மெலனை பற்றி, பின்னால் உட்கார்ந்துட்டு வாட்டர்மெலன் சாருக்கு ஒரே சிரிப்பான். அந்த ப்ரொமோவில் சண்டை போட்டுக்கிறாங்கல்ல, அதுக்கு பின்னாடி உட்காந்து வாட்டர்மெலன் சார் சிரிச்சிட்டு இருக்காரா. நான் கவனிக்கல, நீங்கள் யாராவது கவனிச்சிங்களான்னு பாருங்கள். இல்லைன்னா இப்போ போய் பாருங்கள், ப்ரொமோவில் அப்படி தான் சிரிச்சிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்த கமெண்ட்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் எஸ்பிபி உருவத்தில் உள்ள ஒரு நம்பியார்னு விக்ரம் பற்றி பிரவீன் காந்தி ஒரு பேட்டியில் சொன்னது சரியா போச்சு. ஆமாங்க, நீங்கள் யாரெல்லாம் பார்த்தீங்க? நம்ம சேதுபதி சார் கேட்கும்போது பிரவீன் அவங்க சொன்னாங்க, நம்பியார் மாதிரி இருப்பாருன்னு நினைக்கிறேன், விக்ரம் ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் வெளியே காட்டுறாரா என்னன்னு தெரியல. நீங்களாம் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். கமெண்ட்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நான் வந்து அந்த வீடியோ கீழே வர கமெண்ட்ஸ் எல்லாமே எது நல்லாயிருக்கோ அதை தான் பொறுக்கி எடுத்து இந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.